ஓம் சாந்தி 11/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது இந்த நாடகம் முடிவடைகிறது. நீங்கள் திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆகையால் இந்த உலகின் மீதுள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள் சொல்றாரு. வீட்டை மற்றும் புது ராஜ்யத்தை இப்ப நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த டிராமா முடிஞ்சு போச்சு இல்லையா, இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும். இதெல்லாம் ஒரு நாடகம், நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், நம்மளாம் ஆக்டர்ஸ் நடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராமா சினிமா முடியுது இல்லையா, நம்ம வீட்டுக்கு போகணுன்றாரு. அதனால இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுதலை நீக்கிட்டு நடிக்க தான் வந்தோம் இல்லையா, நடிச்சுட்டு எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போக போகிறோம். அதனால பற்றுல நீக்கிட்டு வீட்டை பரந்தாமத்தை மட்டும் நினைங்க. புது ராஜ்யத்துக்கு போக போறீங்க. நம்ம புதுசாக இப்போ சொர்க்கத்துக்கு போக போறீங்க, அதை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. கேள்வி: தானத்தின் மகத்துவம் எப்போது ஏற்படுகிறது? அதற்கு கைமாறி எந்த குழந்தைகளுக்கு பலனாக கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. பதில்: தானம் கொடுத்த பொருளின் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கும்போது தான் அதற்கு மதிப்பு ஏற்படுகிறதுன்றார். நம்ம ஏதாவது ஒரு அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் நம்ம பக்தியில பண்ணியிருக்கிறோம். தானம் கொடுக்குறோம்னா அது மேல நமக்கு பற்று இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த பொருளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதுன்றார். கொடுத்துட்டோன்னா அவ்வளவுதான், அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு இல்லையா, அது மேல நமக்கு பற்று இருக்கக்கூடாது. அப்பதான் அதுக்கு மதிப்பு ஏற்படுகிறதுன்றார். ஒருவேளை தானம் செய்த பின்பு அதன் நினைவு வந்தால் அதன் பலன் கைமாறாக கிடைக்காமல் போய்விடும் சொல்றாரு. தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காக தான் சொல்றாரு. அப்ப நம்ம அது மேல பற்று வச்சுக்கிட்டு நம்ம அதை பலனை கூட நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதாவது நம்ம கொடுத்தோம், அவங்க நமக்கு அந்த நன்றி உணர்வோட இருக்கணும், அப்படிலாம் கூட நம்ம கைமாறா நினைக்க கூடாது. அந்த மாதிரி நினைக்கிறோம்னா அதோட பலன் நமக்கு கிடைக்காம போயிடும்ன்றாரு. அது மாதிரி அதோட நினைவு வரக்கூடாது. நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்னா திரும்ப அந்த நினைவு வரக்கூடாது. அப்ப தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காக தான்றாரு. ஒரு பிறவில பக்தியில ஒரு பிறவில நம்ம தானம் செய்யறோம்னா அடுத்த பிறவிக்கு தான் அது நமக்கு கிடைக்கும். இப்போ அன்னதானம் பண்றோம்னா அடுத்த பிறவில நமக்கு சாப்பாட்டுக்கு குறை இல்லாம இருப்போம். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம், அந்த சத்திரம் மாதிரி கட்டுறாங்க, எல்லாரும் தங்குறாங்கன்னா அடுத்த பிறவில நமக்கு வீடு வாசலோட நம்ம நிம்மதியா வாழ்வோம். அந்த மாதிரி எது செஞ்சாலும் அந்த புண்ணிய பலன் அடுத்த பிறவி கிடைக்கும். ஆகையால் இந்த பிறவியில் உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதன் மீது இருக்கும் பற்றுதலை இப்ப நீக்கி விடுங்கன்றார். இப்ப எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட தானம் கொடுங்க, பாபா கிட்ட தானம் கொடுக்க சொல்றாரு. என்னெல்லாம் இருக்கோ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லாதது தான் வச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த உடம்பும் ஒன்றும் எப்படி இருக்குது, உடல் மனம் பொருள் எல்லாமே மனசு ஃபுல்லாக குப்பை. அந்த உடலும் ஒரு இத்து போன உடல், அந்த பொருளும் ஒன்றும் கிடையாது இல்லையா. சும்மா ஏதோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்மளா இருக்கிறோம். அப்ப இந்த செல்வத்தை நீங்க கொடுத்துருங்க, இது எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க, அது மேல இருக்கிற பற்றி நீக்கிருங்கன்றாரு. ட்ரஸ்டியாக இருந்து பாதுகாக்கன்றாரு. பேருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, உறவினர்களை பார்த்துக்கோங்க, பேருக்குன்ட்டு மற்றபடி பாபா தான், எல்லாமே அவர் தான். நம்ம ஒரு ட்ரஸ்டியா இருந்து பார்த்துக்கணுன்றாரு. இங்கு நீங்கள் எதை ஈஸ்வரிய சேவைக்காக பயன்படுத்துகிறீர்களோ, மருத்துவமனை அல்லது கல்லூரி திறக்கிறீர்களோ அதன் மூலம் பலருக்கு நன்மை ஏற்படுகிறதுன்றாரு. இப்ப இந்த பிறவில நம்ம எதெல்லாம் நம்ம பணத்தையோ உடலையோ மனசையோ ஈஸ்வரிய சேவைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். மருத்துவமனை கல்லூரி கூட திறக்கிறோம் இல்லையா, வீட்டில் ஒரு 3 அடி நிலம் இருந்தால் போதுன்றார். கீதா பாடசாலை உருவாக்கிடுங்கன்றார். அதன் மூலம் இப்போ பலருக்கு நன்மை ஏற்படுதுன்றார். அதற்கு கைமாறாக உங்களுக்கு 21 பிரிவுகளுக்கு அந்த பலன் கிடைத்து விடுகிறதுன்றார். அப்போ பக்தியிலே சொல்லுவாங்க, இந்த முதல் ஒரு பிரிவில் பண்ணோன்னா அடுத்த பிரிவில் கிடைக்கணும். அது மாதிரி இந்த பிரிவில் நீங்கள் பண்ணுறது பல பிரிவுகளுக்கு 21 பிரிவுகளுக்கு பலன் கிடைச்சிருதுன்றார். அதனால தான் சொல்கிறாரு, இப்போ செய்யுங்க, அதுவும் பலனை எதிர்பாராம நீங்கள் தானம் செய்யுங்கன்னு சொல்றாரு. கொடுத்ததை திரும்ப வாங்கணும்னு கூட நினைக்காதீங்கன்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தங்களது வீடு மற்றும் ராஜ்யத்தின் நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ உங்களோட வீடு ஞாபகம் இருக்கா, சொர்க்கம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது லௌகீக வீடு, தொழில் போன்றவர்களின் நினைவு வரவே கூடாதுன்றாரு. சென்டருக்கு இல்லை மதுபனுக்கு போகிறோன்னா நமக்கு அந்த லௌகீக வீடு தொழிலெலாம் ஞாபகம் வரக்கூடாது. அப்போ தான் பாபாவை நினைக்க முடியல, இல்லைன்னா புத்தி அங்கங்கே அலப்பாயும். தனது வீட்டின் நினைவு மட்டுமே வர வேண்டும். நமக்கு வரணும், ஞாபகம் வரணும் எந்த வீடு, பரந்தாமத்தினுடைய நினைவு தான் வரணும். இப்போது இந்த பழைய உலகிலிருந்து புதிய உலகுக்கு நம்ம திரும்பி செல்ல வேண்டும்ன்றாரு. இப்போ நம்ம இந்த பழைய உலகம் கலியுகம், இதுலேருந்து சொர்க்கத்துக்கு திரும்பி போகணுன்றாரு. இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும்ன்றாரு. இது இன்னும் கொஞ்ச நாள் தான், நெருப்பு பிடிக்க போகுது சொன்னார்ல,
அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நெருப்பு பிடிச்சிட்டே வரும், அப்புறம் ஃபுல்லாக அழிஞ்சிரும்ன்றாரு. இந்த பழைய உலகம் அழிஞ்சு போயிடும், அனைத்தும் நெருப்பில் அர்ப்பணம் ஆகிவிடும்ன்றாரு. எதையெல்லாம் இந்த கண்களில் நீங்கள் பார்க்கிறீர்களோ உற்றார் உறவினர் போன்ற அனைத்துமே அழிந்து போயிடும்ன்றாரு. இந்த ஞானத்தை தந்தை தான் ஆத்மாக்களுக்கு இப்போ புரிய வைக்கின்றார். இப்போ இதெல்லாம் வந்து பாபா தான் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இப்போது திரும்பி தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும்ன்றார். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், நாடகம் முடிவடைகிறதுன்றார். ட்ராமா முடியுது இல்லையா, எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், அவங்கவுங்க பார்ட் ப்ளே பண்ணிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க, அவ்வளோதான். இது 5000 ஆண்டிற்கான சக்கரமாகுன்றாரு. உலகம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் இது சுற்றுவதற்கு 5000 ஆண்டுகள் ஏற்படுகிறதுன்றாரு. உலகம் இன்னும் இருக்கதான் செய்யுது, ஒரேடியா அழியல. ஆனால் அது வந்து அந்த மாறி மாறி வருது, பருவம்லாம் மாறுது இல்லை, பக்கம் இரவு பகல் அந்த மாதிரி வர மாதிரி சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ராஜாவா இருந்திருப்பாங்க இல்லையா, இந்த கட்டபொம்மன், இந்த ராஜராஜ சோழன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேற ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கும். எல்லாமே ராஜாக்கள் இருந்தாங்க, கோயிலெலாம் கட்டியிருந்தாங்க, அப்படி இருந்தது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இப்போ வேற மாதிரி மாறிடுச்சு, நாகரீகமாயிடுச்சுல. அப்போல்லாம் வேற மாதிரி இருந்து இப்போ இங்கிலீஷ்காரங்க வந்து எல்லாம் மாத்திட்டாங்க. அது மாதிரி இது அப்படியே டிக்கு டிக்குன்னு நவுறுது இந்த நாடகம். அதை வந்து ஒரு ஒரு யுகமா மாறுது. அது சுற்றுறதுக்கு 5000 ஆண்டுகள் ஏற்படுகிறதுன்றார். எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அனைவரும் திரும்பி சென்றுடுவாங்க. இப்போ வந்து மேலேருந்து பரந்தாமத்துலேருந்து வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர், 800 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நடிப்பாங்க, பாட்டை திரும்பி போயிடுவாங்கன்றார். இந்த பழைய உலகமே அழிந்து போயிடுன்றாரு. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நன்றாக இப்போ புரிய வைக்கிறார். சிலர் மிக கருமிகளாக இருப்பர், தனது சொத்துக்களை வீணாக்கி அமர்ந்திருப்பன்றாரு. பக்தி மார்க்கத்தில் தானம் புண்ணியம் செய்வாங்க அல்லவா, சிலர் தர்மசாலை உருவாக்குவாங்க, சிலர் மருத்துவமனை உருவாக்குவாங்க. இதன் பலன் அடுத்த பிறவில் கிடைக்கும் என நினைக்கின்றனர். கரெக்டு தான். அவங்க வந்து பக்தியில தானம் புண்ணியம், அன்னதானம், வஸ்திரதானம், புண்ணியம்லாம் செய்வாங்க, தர்மசாலை உருவாக்குவாங்க, அடுத்த பிறவியில் அதோட பலன் கிடைக்கும்ன்றதுனால அதை செய்கிறாங்க. சிலர் மருத்துவமனை கூட உருவாக்குவாங்க, அப்போ அவங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அடுத்த பிறவியில். ஏன்னா அத்தனை பேர் அதில் பலன் அடைகிறாங்கல்ல, வந்து ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பேருக்கு அந்த உடம்பு சரியாயிருக்கும். அதனால இவங்க அடுத்த பிரிவில் நல்ல ஆரோக்கியமான உடம்பு அவங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி பலன்லாம் வந்து கிடைக்குன்றார். சில தர்மசாலை அடுத்த பிறவியில் கிடைக்கும் என நினைக்கின்றனர். எந்த ஆசையுமின்றி விடுபட்ட நிலையிலிருந்து யாரும் செய்வது கிடையாதுன்றார். ஏதோ ஒரு ஆசையோட தான் செய்கிறாங்க பக்தியில், அடுத்த பிறவியில் இது கிடைக்கணும், அது எது செஞ்சாலும் அதோட பலன் கிடைக்கணும்னு நினச்சி தான் செய்கிறாங்க. ஆனால் யாருமே ஆசையின்றி விடுபட்ட நிலையிலிருந்து யாரும் செய்கிறது இல்லைன்றாரு. பலனை நாம் எதிர்பார்ப்பது கிடையாது என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, பக்தியிலே சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் வந்து பலனை எதிர்பார்த்தெல்லாம் செய்யலைங்க, மனசில் தோணுச்சு செய்கிறேன், இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுக்கும்ல அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாதுன்றாரு. அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிரும்ன்றார். ஆனால் கிடையாது, அவசியம் அவங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்றார். என்ன செஞ்சாலும் அதோட பலன் நமக்கு கிடைக்கும்ன்றார். யாரிடத்திலாவது செல்வம் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை தர்மமாக கொடுத்து விட்டாரெனில் தனக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று அவரது புத்தியில் இருக்கும்ன்றார். நம்ம எது செஞ்சாலும் இப்போ நம்ம செய்கிறோம்னா அதோடைய பலன் நமக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும்ன்றார் பாபா. அது அவங்க வந்து டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும் புத்தியிலன்றார், தெரிஞ்சுதான் அவங்க செய்கிறாங்கன்றார். ஒருவேளை இது என்னுடையது என்று பற்றுதலுடன் நினைத்து விட்டால் பிறகு அங்கு கிடைக்காமல் போய்விடும் சொல்றாரு. இப்போ ஒரு பிறவில நம்ம வந்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு கொடுக்குறோம், ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், அதை வந்து அவங்களுக்கு தானமாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அது என்னதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நினைக்காம கொடுத்தோன்னா அது நமக்கு அடுத்த பிறவியில் கிடைச்சிரும். சப்போஸ் இது என்னதுன்னு நினச்சின்னு கொடுத்தோன்னா அது அடுத்த பிறவியில் கிடைக்காம போயிடும்ன்றாரு. தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காக தான்றாரு. அடுத்த பிறவியில் கிடைக்கும் எனும் போது பிறகு ஏன் இந்த பிறவியில் பற்றுதல் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அடுத்த பிறவியில் நம்ம கிடைக்க போகுது இல்லையா, இப்போ நம்ம இது இங்கே என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அது எல்லாமே அங்கே கிடைக்க போகுது. இந்த உடலை நீங்கள் யக்கியத்தில் உழைப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்து அங்கே சூப்பரான உடல், தங்க உடல் கிடைக்க போகுது, லட்சுமி நாராயணன் மாதிரி உடல் கிடைக்க போகுது நமக்கு. அடுத்து மனசை கொடுத்தீங்கன்னா நல்ல மனசை அங்கே கொடுக்க போகிறாரு. ஆத்மால மனசை மாத்துறாரு இல்லையா, புத்தி மனசை அப்படியே க்ளீனாக ஆக்குறாரு, தூய்மையாக்குறாரு. பொருளை கொடுத்தோன்னா நமக்கு அங்கே வந்து மாட மாளிகைகளை கொடுக்க போகிறாரு. அப்புறம் ஏன் இங்கே பற்று வைக்கிறீங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் அழிய போதில்லை, இது மேலே ஏன் பற்று வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. பற்றுதலை நீக்குவதற்காகவே ட்ரஸ்டியாக இப்போ ஆக்குகின்றார். இப்போ எதுக்கு நம்மளை ட்ரஸ்டியாக ஆக்குறாருன்னா பற்றுதலை நீக்கிறதுக்காக தான் ஆக்குறார். யாராவது செல்வந்தர் வீட்டில் பிறக்கின்றனர் எனில் அவர் நல்ல காரியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். இப்போ யாராவது
பணக்கார வீட்டில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா இது வந்து புண்ணிய ஆத்மா, போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கு, அதனால தான் இங்கே பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் ராஜா ராணியிடத்தில் பிறப்பு எடுக்கிறாங்க, ஏனெனில் தான புண்ணியம் செய்திருப்பாங்க போன ஜென்மத்தில், அதனால ராஜா வீட்டில் பிறக்கிறாங்க. ஆனால் அது அல்பகால ஒரு பிறப்பிற்கான விஷயமாகுன்றார் பாபா. இப்போது நீங்கள் இந்த படிப்பு படிக்கிறீங்க, இந்த படிப்பின் மூலம் நாம் இவ்வாறு ஆக வேண்டும் என்பது நீங்கள் அறிவீர்கள்ன்றார். இப்போ நம்ம இந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியும் இந்த படிப்பு படிச்சோன்னா நம்ம என்னவா ஆக போறோன்றது உங்களுக்கு தெரியுன்றாரு. ஆக தெய்வீக குணங்களையும் இப்போ தாரணை செய்ய வேண்டும்ன்றாரு. இப்போ நம்ம படிக்கிறதுன்னு கூடவே பாபாவை நினைக்கிறோம், பாபாவை நினைக்க நினைக்க பாபாவுடைய குணங்கள்லாம் நமக்கு வந்துடுது. முன்னாடி அசுர குணங்களாக இருந்தது, இப்போ பாபாவை நினைக்க நினைக்க பாபாவுடைய குணங்கள் நமக்கு தாரணை ஆகுது. தெய்வீக குணங்களையும் இப்போ தாரணை செய்ய வேண்டும்ன்றார். இங்கே யார் தானம் செய்கிறார்களோ அவர் மூலமாக ஆன்மீக பல்கலைக்கழகம் மருத்துவமனை திறக்கிறீங்கன்றாரு. இப்போ வந்து நம்ம இங்கே யார் தானம் செய்கிறாங்க இல்லையா, நமக்கு வந்து இங்கே பணம்லாம் கொடுக்குறாங்க, அப்படி சென்ட்ரல்லேருந்து பணம்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்க மூலமாக நம்ம அந்த ஆன்மீக பல்கலைக்கழகம் மருத்துவமனை நம்ம திறக்கிறோம்னு சொல்கிறாரு. பிகேஸ் திறக்கிறீங்கன்றார். தானம் செய்கிறீர்கள் எனில் பிறகு அதன் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் சொல்கிறாரு. எதையோ நம்ம கொடுக்குறோம், ஒரு பொருளோ அன்னதானம் இல்லை ஏதோ வஸ்திர தானம் கொடுக்குறோன்னா அதை வந்து அது என்னதுன்னு நினச்சிட்டு கொடுக்கூடாது. கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். அது சொல்லுவாங்க, இடது கைக்கு தெரியாமல் அந்த வலது கைக்கு கொடுக்கணுன்னுவாங்க. அதுதான் அந்த பற்றுதல் வைக்காமல் நீங்கள் அதை கொடுக்கணும். அது மாதிரி இங்கே சிவனுக்கு நம்ம வந்து எல்லாம் அர்ப்பணம்னு வாயால் மட்டும் சொல்லக்கூடாது, அப்படியே மனசால கொடுத்துடணும். அது மேலே பற்று திரும்ப நம்ம வைக்கக்கூடாதுன்றார். ஏனெனில் நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்காக தந்தையிடமிருந்து அடைவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள்ன்றார். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இங்கே என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாம் நமக்கு பாபா திரும்ப கொடுத்துருவாரு. அவர் வந்து கரெக்டாக அவர் தான் சொல்கிறாருல, நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, அது வைர வியாபாரி அவர் பிரம்மா பாபா, இவர் நம்ம என்னெல்லாம் இங்கே கொடுக்குறோமோ அதுக்கு அவர் ரிட்டர்ன் கொடுத்தாகணும் சிவபாபா. அதனால தான் வந்து யார்கிட்ட வாங்கணுமோ அவர்கிட்ட தான் வாங்குவார், தேவையில்லாதவங்கள்ட்டலாம் வாங்க மாட்டார், பணக்காரவங்கள்ட்டலாம் கேட்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு திரும்ப அங்கே கொடுக்கணுன்றதுக்காக இங்கே வாங்க மாட்டேன்னு சொல்லுவார். அதனால இப்போ நம்ம ஏனெனில் நம்ம எதிர்கால 21 பிறவிக்கு பாபாட்ட அடைவோன்ட்டு உங்களுக்கு தெரியுன்றாரு. இந்த தந்தை கட்டிடம் போன்றவர்களை உருவாக்குகின்றார். இந்த இப்போ பிரம்மா தந்தை கூட கட்டிடம்லாம் உருவாக்குறாரு. இவைகள் நிரந்தரமானவைகளே அல்லன்றாரு. இது கூட எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லையா, எல்லாமே மாறிடும், மாற்றத்துக்கு உரியது தான், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னுவாங்க. மதுபனில் கூட இந்த கட்டடம்லாம் எல்லாமே மாறிடும், ஏன்னா அது சொர்க்கமாக மாறும்போது ஃபுல்லாகவே மாறிடும்ன்றாரு. இது எல்லாமே பர்மனெண்ட் இல்லைன்றாரு. இல்லையெனில் இவ்வளவு குழந்தைகள் எங்கே இருப்பாங்க, அதனால தான் கட்டுறாருன்றாரு. எல்லா குழந்தைகளும் இப்போ போய் தங்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் பாபா கட்டியிருக்கிறார். அனைவருமே சிவபாபாவுக்கு தான் கொடுக்குறாங்க, செல்வந்தர் அவர் தான் சொல்கிறாரு. இப்போ பாபா தானே நம்மளை இந்த அளவுக்கு மாற்றிருக்கிறாரு, அவருக்காக நம்ம செய்கிறோம். இந்த கடைசி பிரிவில் அவர் ஞானம் கொடுத்ததுனால தான் நம்ம செல்வந்தராக ஆனோம். அதனால திரும்ப அவருக்கு ரிட்டர்ன் நம்ம செய்கிறோம். அது கொஞ்சம் தான் செய்கிறோம், அவர் எவ்வளோ கொடுத்தாரு, ஆனால் நம்ம கொஞ்சம் தான் அவருக்கு கொடுக்குறோம். செல்வந்தர் அவர் தான், இவர் மூலமாக இதனை சேவிக்கின்றார். இந்த பிரம்மா பாபா மூலமா சிவபாபா தான் செய்கிறாரு. சிவபாபா ராஜ்யம் செய்வதே கிடையாது. சிவபாபா வந்து சொர்க்கத்துல ராஜ்யம் பண்றது கிடையாது, நம்மளை தான் ராஜ்யம் செய்ய வைக்கிறார். சுயம் வள்ளலாக இருக்கின்றார். அவர் வள்ளலா இருக்கிறாரு, அவருக்கு எதன் மீதும் பற்றுதல் இருக்கும். சிவபாபாவுக்கு அவருக்கு உடம்பே கிடையாது, அவருக்கு எது மேல பற்று இருக்கும், புள்ளியா இருக்கிறாரு, வந்துடுறாரு போயிடுறாரு. அவருக்கு வந்து குழந்தை குட்டி, நம்ம தான் குழந்தையா இருக்கிறோம், இருந்தாலும் எல்லாரையும் புள்ளியா தான் பாக்குறாரு இல்லையா, எதமே தான் அவருக்கு பற்றுதல் இருக்கும்னு சொல்லி கேட்கிறாரு. மரணம் எதிரில் இருக்கிறது என்று தந்தை இப்ப ஸ்ரீமத்துக்கு கொடுக்கின்றார். நமக்கெல்லாம் எச்சரிக்கிறாரு, நீங்க இருக்க போறதே கொஞ்ச காலம்தான் எல்லாரும், ஏன்னா உடம்பு அந்த மாதிரி இருக்குது, உலகமும் அந்த மாதிரி இருக்குது, அதனால மரணம் எதிரில் இருக்கிறதுன்றாரு. முன்பு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீர்கள் எனில் அங்கு மரணத்திற்கான விஷயம் கிடையாதுன்றாரு. இப்போது பாபா வந்திருக்கின்றார், உங்களது பழைய உலகமே அழிந்து போயிடும்ன்றாரு. முன்பு நம்ம வந்து யாராருக்கா கொடுத்தோம் இல்லையா, அப்பெல்லாம் வந்து மரணத்திற்கான விஷயம் கிடையாது. இப்போ வந்து பாபா வந்துட்டார் இல்லையா, இப்போ அவர் வந்தாருனாலே அவர் வந்து மகா காளேஸ்வர் ஃபுல்லாக முடிக்க தான் வந்திருக்கார் இல்லையா, உங்களது பழைய உலகமே அழிந்து போயிடும்ன்றார். இந்த பதித்த உலகை அழிப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். அவர் வராரு, மகா காலன் வர்றதே அந்த சுடுகாட்டில் தான் வராரு, வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொர்க்கமாக மாற்ற தான் வராரு, அழிப்பதற்காகவே நான் வருகிறேன்றார். இந்த ருத்ர யஜ்யத்தில் முழு பழைய உலகம் சுவாகா ஆகிடும். இப்போ ருத்ரா வந்து யஜ்யம் உருவாக்கி இருக்கிறாரு, இதெல்லாம் பிராமணர்கள் படைச்சு அவங்களுடைய உடல் மனம் பொருள்லாம் அந்த யாகத்தில் போடுறாரு. நம்ம சுவாகா பண்ண நம்ம வந்து அந்த உடல் மனம் பொருள் எல்லாமே சுவாகா ஆகும்போது நம்ம எல்லாரும் ஃபரிஸ்தாவாக பறந்து வெள்ளை குதிரையாக வெளியே போகும் யஜ்யத்துலேருந்துன்னு சொல்லுவாங்க. துவாபரயுகத்தில் கருப்பு குதிரையை போட்டால் வெள்ளை குதிரை போகும், நம்மளாம் கருப்பாக உள்ளே போயிட்டு அந்த யாகத்துலேருந்து வெள்ளையாக ஃபரிஸ்தாவாக பறந்து போவோம் இல்லையா, அப்போ பழைய உலகம் சுவாகா ஆயிடும்ன்றாரு. நம்மளாம் மாறிட்டா போதும், நம்ம மாறுற வழிக்கு தான் இந்த உலகம் இருக்கும்.
நம்ம எல்லாரும் ஃபரிஸ்தாவா ஆயிட்டோம். 33 கோடி பேரும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து முடிஞ்சிடும். யாரெல்லாம் தனது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்கிறார்களோ அது எதிர்காலத்தில் கிடைக்கும்ன்றாரு. இப்ப யாரெல்லாம் தன்னுடைய இப்ப எதிர்காலத்தை உருவாக்கிக்கிறாங்க, இப்ப நிகழ்காலத்துல என்ன நம்ம செய்யறோமோ அதெல்லாம் நமக்கு எதிர்காலத்துல கிடைக்கும்ன்றாரு. நீங்க ஒரு பைசா கொடுத்தாலும் அதுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாரு. நீங்க ஒரு வீடை கீதா பாடசாலையா மாத்தினீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் கிடைப்பாரு. உங்களை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு அவர் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அங்க அங்க ராஜாவா நீங்க ஆக வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நீங்க வந்து இங்க கீதா பாடசாலை ஓபன் பண்ணுவீங்க. எல்லாமே நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அங்க அப்படியே மாளிகையா கிடைக்கும். அப்ப என்னென்ன நம்ம செய்யறோமோ அது அப்படியே ரிட்டர்ன் அங்க கிடைக்கும்ன்றாரு. இங்கே இல்லையெனில் இங்கேயே அனைத்தும் அழிந்து போயிடும். நம்ம எதுவுமே செய்யல அப்படியே வச்சிருக்கணும்னா எல்லாம் இங்கேயே வந்து அழிஞ்சு போயிடும்ன்றாரு. அல்லது யாராவது எடுத்துக்கொள்வார்கள். இல்ல நமக்கு பின்னாடி அப்ப நம்ம எவ்வளவு காலம் இருக்க போறோம்? நம்மளும் உடலை விட்டு போயிட்டோம்னா யாராவது அந்த பணத்தை, காசை, வீடை எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்கன்றாரு. அதனால யக்கியத்துல இப்ப போடுங்கன்றாரு. அவருக்கு கொடுத்தோம்னா நமக்கு பாபாட்ட போய் நமக்கு திரும்ப அங்க கிடைக்கும். நமக்கு வந்து அடுத்த பிரிவுல நமக்கு கிடைக்கும். இங்க செய்யற ஒவ்வொன்றும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா இங்கேயே வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடும்ன்றாரு. இன்றைய காலத்தில் கடனும் கொடுக்கிறார்கள். விநாசம் ஆகும்போது யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாமல் போயிடும்ன்றாரு. இப்ப பாருங்க, கடன்லாம் கொடுக்குறோம். இன்றைய காலத்தில் கடன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஆனா விநாசம் டைம்ல கொடுத்த கடன்லாம் திரும்ப வராதுன்றாரு. எதுவும் கொடுக்க முடியாமல் போயிடும்ன்றாரு. யாருக்கும் எதுவும் கொடுக்கவே முடியாது விநாசம் டைம்லன்றாரு. எல்லாம் அப்படியே இருந்துவிடும். இன்று நன்றாக இருக்கின்றனர், நாளை திவால் ஆகி விடுகின்றனர்ன்றாரு. இந்த பணக்காரங்களாம் சொல்றாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா நாளைக்கே திவால் ஆயிடுறாங்க. இந்த வெள்ளம் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யாருக்கும் எந்த செல்வம் கிடைக்க போவதே கிடையாதுன்றார். இப்ப நம்ம இங்க வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் யாருக்கும் எதுவுமே பிரயோஜனப்பட போறதே கிடையாதுன்றார். யாருக்காவது கடன் கொடுக்கின்றனர், அவர் இறந்து விட்டால் பிறகு யார் திரும்பி கொடுப்பார் சொல்றாரு பாபா. இப்ப போய் நம்ம யாருக்கா கடன் கொடுக்குறோம், நான் பிகேஸ்க்கோ பிகேஸ்க்கோ கொடுக்குறோம், அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரு திரும்பி கொடுப்பாங்க? அந்த கடனை யார் திரும்பி கொடுப்பாங்க? ஆக என்ன செய்ய வேண்டும்? 21 பிறவிகளுக்கு பாரதத்திற்கு நன்மை செய்வதற்காக மற்றும் தனது 21 பிறவிகளின் நன்மைக்காக ஈடுபடுத்திவிட வேண்டும் சொல்றாரு. அதனாலதான் நம்மள சொல்றாரு, பணத்தெல்லாம் அந்த பாத்திரம் அரைஞ்சு கொடுங்க, அந்த ஞானத்தையே பாத்திரம் அரைஞ்சு கொடுங்கன்றாரு. அப்ப பணம்லாம் நம்ம கொடுக்குறோம்னா அதை ஈஸ்வரிய சேவையில போடணும். மற்றவங்க பிகேஸ், நான் பிகேஸ், கெட்ட செயல் செய்யறவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா திரும்பி உங்கள்கிட்ட வராது, அதெல்லாம் வேஸ்டா அழிஞ்சு போயிடும்ன்றாரு. நீங்க இங்க பாபாட்ட கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதனால 21 பிறவிக்கு பாரதத்துக்கே நன்மை செய்வதற்காகவும் தனது பிறவிக்கு நன்மை, நம்ம எடுக்க போற 21 பிறவிக்கு நன்மைக்காக இப்ப ஈடுபடுத்திடணும்ன்றாரு. நீங்கள் தனக்காகவே தான் செய்றீங்க. நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க சென்டர்ல வந்து செய்றீங்களே, ஒருத்தங்க 2 பேருக்கு செய்றீங்களா? நம்ம பாபாவுக்கு கொடுக்குறோம். அதான், அது கூட நீங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க, உங்களுக்காக தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாரு ஒரு முறையில. 5 ரூபா போட்டேன், பாபா கொடுத்தேன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன எனக்கா கொடுக்குறீங்க? எனக்கு என்ன உடம்பா இருக்குது நான் அதை யூஸ் பண்றதுக்குன்னு கேக்குறாரு. நீங்க உங்களுடைய பலனை ஏற்படுத்திக்க தான் நீங்க போடுறீங்க உண்டியல்ல. அது எதுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்றீங்க? அதை கூட சொல்லக்கூடாதுன்றாரு. நீங்கள் தனக்காகவே தான் செய்றீங்க. இங்கேயும் சொல்றாரு பாருங்க, நீங்கள் தனக்காகவே தான் செய்றீங்க. ஸ்ரீமத் மூலம் நாம் உயர்ந்த பதவி அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப ஸ்ரீமத் தான் பாபா சொல்ற வழி. இதுதான் சொல்றாரு, பணத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி வாழணும், கல்யாணம் எப்படி பண்ணணும், பண்ணலாமா வேணாமா, அவங்களுக்கு தனித்தனி ஸ்ரீமத் கொடுக்குறாரு, வழி சொல்றாரு. இப்படி இருந்தா இப்படி பண்ணுங்க, இப்படி இருந்தா இப்படி பண்ணுங்கன்ட்டு எல்லா வழியும் நமக்கு முரளிலேயே சொல்றாரு. அதுதான் ஸ்ரீமத். இதன் மூலமா நம்ம உயர்ந்த பதவி அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள்ன்றார். இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சுகம், சாந்தி கிடைக்கும்ன்றார். இப்ப இந்த ஸ்ரீமத் மூலமா தான் நமக்கு 21 பிறவிக்கு சுகம், சாந்தி கிடைக்கும்ன்றார். இது அழிவற்ற பாபாவின் ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது. இப்ப இந்த பாபா சென்டர் வந்து அழிவற்ற பாபா யாரு, சிவபாபாவுடைய ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? மருத்துவமனையா இருக்கிறதுனால ஆரோக்கியம் கிடைக்குது, பல்கலைக்கழகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு, அதன் மூலமா செல்வம் கிடைக்குது, கல்வி மூலமா செல்வம் கிடைக்குது, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கிறது, கூடவே குஷி வர கிடைக்குது. ஏன்னா கடவுளே கிடைச்சிட்டாரு. ஆரோக்கியம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி வந்துடும் இல்லையா? செல்வம், மகிழ்ச்சி, இதுதான் உலகமே கேக்குது. உலகம் என்ன கேக்குறாங்கன்னா ஆரோக்கியமா இருக்கணும், காசு பணம் இருக்கணும், ஜாலியா இருக்கணும். இது எங்க ஏதாவது ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது இல்லையா வெளி உலகத்துல? ஆனா இதுதான் எல்லாரும் கேக்குறாங்க. அது எங்க கிடைக்குது? கடவுளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல தான் கிடைக்குது. சிலருக்கு ஆரோக்கியம் இருக்குது, செல்வம் இல்லையெனில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவரே சொல்றாரு, ஆரோக்கியம் மட்டும் இருக்குது, காசு இல்லை, என்ன பண்றது?
எங்கேயும் போக முடியாது. ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்குது. அதனால மகிழ்ச்சியாவும் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா காசு இல்ல, காசு இல்லன்னு அதுவே கவலையா இருக்கும். 2ம் இருக்கும்போது மகிழ்ச்சியும் இருக்கும். காசும் இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. அப்ப ஜாலியா ஊர் சுத்துவாங்க, ஜாலியா இருப்பாங்க இல்லையா? மகிழ்ச்சியும் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, காசு இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. எந்த நேரம் உடம்பு சரியில்ல, உடம்பு சரியில்லன்னு படுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாபா அதான் சொல்றாரு. இப்ப நீங்க இங்க வந்து பாபாக்கு அந்த ஆன்மீக மருத்துவமனை தொறக்கறதுக்கு, பல்கலைக்கழகத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 21 பிறவிக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும்ன்றாரு. எல்லாமே சொர்க்கத்துல கிடைக்க போகுது. தந்தை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு இப்ப 2யுமே கொடுக்கின்றார். அதை 21 பிறவிகளுக்கு இப்ப சேமிக்க வேண்டும்ன்றார். குழந்தைகளின் வேலை யுக்தியை உருவாக்க வேண்டும்ன்றார். இப்ப நம்ம யுக்தியை உருவாக்கணும். தந்தை வருவதன் மூலம் ஏழை குழந்தைகளின் அதிர்ஷ்டம் இப்ப திறக்கப்பட்டு விடுகிறது. அவர் ஏழை பங்காளனா தான் இருக்கின்றார். தந்தை ஏழை பங்காளனா தான் இருக்கின்றார். ஏன்னா ஏழைகள் தான் வந்து நொந்து போய் நூடுல்ஸ் ஆகிருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து கடவுள் கடிச்சிட்டாருன்னொடனே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கப்பட்டு விடுகிறதுன்றாரு. ஏன்னா அவர் ஏழை பங்காளனா தான் இருக்கிறார். செல்வந்தர்களின் அதிர்ஷ்டத்தில் இந்த விஷயங்களே கிடையாது. ஏன்னா செல்வந்தர்கள் காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், இந்த ஞானத்தை காதுல கூட வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைமே இல்லைன்னுவாங்க. ஆனா ஏழைகள் தான் இந்த பாயிண்ட் எல்லாம் ஒண்ணு கேட்டாலும் எனக்கு திருப்தியா இருக்குது, சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்பாங்க. கடவுளே பேசிட்டு இருக்கிறாருன்ட்டு சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் பாபா வந்து ஏழை பங்காளனா இருக்கிறார். இந்த நேரத்தில் பாரதம் அனைத்தையும் விட இப்ப ஏழையாக இருக்கிறது. எது செல்வமிக்கதாக இருந்ததோ அதுவே இப்ப ஏழையாகி விட்டதுன்றாரு. பாரதம் ஒரு காலத்துல தங்க குருவி மாதிரி இருந்தது, அதுவே இப்ப ஏழையாச்சுன்றாரு. இந்த நேரத்தில் அனைவரும் பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க. எங்க புண்ணியாத்மாக்கள் இருக்கிறார்களோ அங்கு பாவாத்மாக்கள் ஒருவர் கூட கிடையாதுன்றார். அங்க சொர்க்கத்துல எல்லாரும் புண்ணியாத்மாக்களா இருக்கும்போது பாவாத்மாக்கள் ஒருத்தவங்க கூட கிடையாது. ஆனா இப்ப பாருங்க ஒரே பாவாத்மாக்களா தான் இருக்கிறாங்க. அது சத்தியுகம் சதோ பிரதானமாகும், இது கலியுகம் தமோ பிரதானமாகும். சதோ பிரதானம் ஆவதற்காக நீங்கள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்கன்றாரு. நம்ம இந்த சங்கம யுகத்துல இந்த தமோ பிரதான நிலையில இருந்து இப்ப சதோ பிரதான நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அந்த பட்டாம்பூச்சி கம்பளிப்பூச்சி பட்டாம்பூச்சி ஆன கதை மாதிரி அப்படியே அந்த கூட்டுப்புழு பருவத்துல நம்ம இருக்கிறோம், மாறிட்டு இருக்கிறோம்ன்றார் தந்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது உண்மையில் நாம் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப பாபா வந்து கோமா ஸ்டேஜ்ல பேஷண்ட் மாதிரி, நம்ம கோமா பேஷண்ட் மாதிரி இருந்தோம். நமக்கு பாபா ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்தும் போது நம்ம உண்மையில் நாம தான் சொர்க்கவாசியா இருந்தோம்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிறகு நாம் 84 பிறவிகள் இப்போ எடுக்கிறோம். மற்றபடி 84 லட்சம் பிறவிகள் என்பது கட்டுக்கதையாகுன்றார் பாபா. சாஸ்திரத்துல 84 லட்சம் புல்லாகி பூவாகி புழுவாகின்ட்டுலாம் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் நம்ம மனுஷன் வந்து மனுஷ விதை போட்டா மனுஷன் தான் முளைப்பான். மாங்காய் விதை மாமரத்தை விதைய போட்டா நம்ம மனுஷனா முளைப்பான், இல்ல கொரில்லா விதைய போட்டா மனுஷன் முளைப்பானா? எதுவோ அதுதான் பிறக்கும் இல்லையா? மாத்தி மாத்திலாம் பிறக்க மாட்டாங்க. 5 அறிவு உயிரினம் 5 அறிவு உயிரினத்தை தான் பிறக்கும். அது 5 அறிவு உயிரினமா இருக்கிறவங்க 5 அறிவு உயிரினமா தான் பிறப்பாங்க. 6 அறிவா எப்படி பிறப்பாங்க? இதெல்லாம் நம்மளே புரிஞ்சுக்கணும். அதனால மனுஷன் மனுஷனா தான் பிறப்பான். இதெல்லாம் கட்டுக்கதைன்றாரு. 84 பிறவி தான் நீங்க மனித தேவதையா இருந்தீங்க, இப்ப மனுஷன் ஆயிட்டீங்கன்றாரு. இவ்வளவு பிறவிகளில் மிருகங்களாக இருந்தோமா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இது கடைசி மனித பிறவியா, இப்போது திரும்பி செல்ல வேண்டுமா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. இது என்ன எல்லாம் மிருகமா பிறந்துட்டு இப்பதான் கடைசியா மனுஷனா பிறந்திருக்கிறோமா, ஒரு பிறவி மனுஷ பிறவியா கடைசியா பிறந்திருக்கிறோமா அப்படின்னு கேக்குறாரு. இப்போது நம்ம திரும்பி செல்ல வேண்டுமா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்போது தந்தை புரிய வைக்கின்றார், மரணம் எதிரிலேயே இருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் மரணம் எதிரிலே நம்மளே பார்க்கணும் இல்லையா? வெளி உலகத்திலே நான் பிகேஸ்க்கே மரணம் வருது. அப்ப பிகேஸ்க்கும் உண்டுதான். பிகேஸ் மரணம் இல்லைலாம் கிடையாது. எல்லாருமே நம்ம இந்த மரணத்தை வென்று போறோம், அவ்வளவுதான். நம்மளே இந்த உடலை விட்டு போறோம். அவங்க எல்லாம் வந்து டைம் வருது போயிடுறாங்க. நம்ம வந்து காலத்தையே வென்ற ஆத்மாவா ஆகிறோம். நம்ம தான் வந்து டிசைட் பண்றது என்னைக்கு உடம்ப விட்டு போறது. சம்பூர்ணமாகி நம்ம போறோம். இப்ப மரணம் எதிரிலேயே இருக்கிறது. 40 to 50 ஆயிரம் ஆண்டுகள் கிடையாதுன்றாரு. அதாவது கலியுகம் அவங்க நினைக்கிற மாதிரி 40,000 வருஷம்லாம் கிடையாது. மரணம் எல்லாருக்கும் எதிரிலே இருக்குதுன்றாரு. மனிதர்கள் முற்றிலுமாக காரூரல்ல இப்ப இருக்கிறாங்க. அதனால் தான் கல்லு புத்தி என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியுடர்களாக ஆகிறீர்கள். இந்த விஷயங்களை சன்னியாசி போன்றவர்கள் கூறவே முடியாது. எந்த சன்னியாசியாவது சொல்லிடுறாங்களா நீங்க கல்லு புத்தியிலிருந்து தங்க புத்தி ஆயிருவீங்க வந்தீங்கன்னா அப்படின்ட்டு? யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. திரும்பி செல்ல வேண்டும் என்று இப்போது தந்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். பாபா சொல்றாரு, வந்து 5000 வருஷம் ஆகுது, இங்கே டேரா போட்டீங்க, எப்பதான் போறது, வீட்டுக்கு வாங்கன்றாரு. எவ்வளவு முடியுமோ தனது பெட்டி படுக்கைகளை மாற்றம் செய்து விடுங்கள்ன்றாரு. இப்பயே உங்களது எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி எல்லாத்தையும் மாற்றல் பண்ணிடுங்க சொர்க்கத்துக்குன்றாரு. என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் பாபாவோட யஜ்யத்துல கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். யஜ்யத்துல கருப்பு குதிரையை போட்டா வெள்ளை குதிரையா வரும்ல, அந்த மாதிரி உங்களது என்னென்னலாம் அந்த யாகத்துல போடுவாங்க பாருங்க. சேலை முத கொண்டு போடுவாங்க. சேலை
நவதானியங்கள் எல்லாத்தையும் போடுவாங்க. போட்டா அதுல யாகம்னாலே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்துடணும் பாபாட்ட. எல்லாத்தையும் ஒரேடியா இப்பயே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. பாபா நம்மளால முடிஞ்சது என்ன, நம்மளுடைய அந்த சரீர நிர்வாகத்திற்கு போக மீதி நமக்கு இருக்குது இல்லையா, நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா பாபா சேவைக்காக அதை பயன்படுத்தலாம், கொடுக்கலாம். அது மாதிரி வீட்டு இருக்குன்னா வீடு வேஸ்டா தான் இருக்கு, ஏதாவது ஒரு போர்ஷன் சும்மா தான் இருக்குன்னா அந்த போர்ஷனை நம்ம வந்து கீதா பாடசாலையா ஓப்பன் பண்ணி அதை வந்து 4 பேர் பயனடைகிற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு அங்கே வந்து ஏன்னா அதன் மூலமா எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க, அதனால உங்களுக்கு அந்த பலன் வந்து அங்கே கிடைச்சிரும், ராஜாவா ஆயிடுவீங்க. அதுதான் சொல்றாரு, எவ்வளோ முடியுமோ தனது பெட்டி படுக்கைகளை இப்போ மாற்றம் செய்து விடுங்கள்ன்றார். பாபா இவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் சத்தியுகத்தில் 21 பிறகுகளுக்கு எடுத்துக்கொள்வோம்ட்டு சொல்றாங்க குழந்தைகள். இந்த பாபாவும் பிரம்மா பாபாவும் தான புண்ணியம் செய்து வந்தார். அவர் பக்தியிலே செஞ்சு வந்தார் இல்லையா. எல்லாருமே பக்தியில பிரம்ம குமாரிகள் எல்லாருமே பிகேஸ் கண்டிப்பா பக்தி நல்லா பண்ணியிருப்பாங்க, தான புண்ணியம் செஞ்சுதான் இருப்பாங்க. அது மாதிரிதான் பிரம்மா பாபாவும் நிறைய நம்மளை விட அதிகமா பண்ணியிருப்பாரு. தான புண்ணியம் செய்து வந்தார். மிகுந்த ஆர்வம் இருந்தது அவருக்கு தான புண்ணியத்துல. வஸ்திர தானம், அன்னதானம் எல்லாமே செஞ்சிருப்பாரு. வியாபாரிகள் 2 பைசா தானத்திற்காக என்று எடுத்து வைத்திருப்பாங்க இல்லையா. வியாபாரிகள் அந்த மஞ்சள் துணியில முடிச்சு வைப்பாங்க திருப்பதிக்கு அப்படின்ட்டு 2 பைசா எடுத்து வைப்பாங்க. பாபா 1 அண்ணா எடுத்து வைப்பாராம் பிரம்மா பாபா. யார் வந்தாலும் வெறும் கையுடன் சென்று விடக்கூடாது, எல்லாம் ஏதாவது கொடுத்து அனுப்புவாராம். இப்போது பகவான் எதிரில் வந்திருக்கின்றார், இது யாருக்குமே தெரியாது. இப்ப கடவுளே வந்துட்டாருன்னு யாருக்குமே தெரியாது. மனிதர்கள் தான புண்ணியம் செய்து செய்து இறந்து விட்டார்கள் எனில் பிறகு என்ன கிடைக்கும்ன்றாரு. இப்ப வந்து கடைசி பிறவி முடிஞ்சு போகுது இல்லையா. இப்ப போய் தான புண்ணியம் பண்ணி செத்து போயிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஒண்ணும் கிடைக்காது இல்லையா. பக்தியில செய்யற தான புண்ணியத்துக்கு ஒண்ணுமே பலன் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த பிறவி கிடையாது. அதனால இங்க வந்து நம்ம செய்யணும். தூய்மையாக ஆவது கிடையாதுன்றாரு. தூய்மையானாதானே அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். தூய்மையாக ஆவது கிடையாது, தந்தை இடத்தில் அன்பு செலுத்துவது கிடையாது. ஏன்னா இப்ப கடைசி பிரிவுல அவங்க எல்லாருமே வந்து கடவுள் யாருன்னே தெரியல, அதனால அவங்கள்ட்ட அன்பு செலுத்துவது கிடையாது. யாதவர்கள் மற்றும் கௌரவர்கள் விநாச கால விபரீத புத்தியுடையவர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். பாபா தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, விநாச காலத்துல விபரீத புத்தியுடையவர்கள் யாருன்னா இந்த வெளிநாட்டினரும் அந்த கௌரவர்கள், அதாவது பாபாவை நம்பாதவங்க, நான் பிகேஸ் பாபாவை நம்பாதவங்க மற்றும் வெளிநாட்டினர், யாதவர்கள் மற்றும் கௌரவர்கள் விநாச கால விபரீத புத்தியினுடையவர்கள். நம்ம சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க கடவுளை பத்தி சொன்னாலும். பாண்டவர்கள் விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்கள் சொல்றாரு. பாண்டவர்கள் கூட கிருஷ்ணர் இருந்தார் இல்லையா. அப்ப இப்ப நம்ம வந்து பாபா கூட இருக்கிறோம். அப்ப விநாச காலத்துல அன்பான புத்தியுடையவர்கள் சொல்றாரு. பாண்டவர்கள் ஐரோப்பியர்கள் அனைவரும் யாதவர்கள் ஆவார்கள். வெளிநாட்டினர் எல்லாரும் யாதவர்கள். அவர்கள் அணுகுண்டு போன்றவைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க. சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்களை எழுதி வச்சுட்டாங்க. சாஸ்திரங்களை அதான் அந்த உலக்க வந்துச்சு, வயிற்றுல இருந்து உலக்க பிறந்து வந்துச்சு, யாதவ குலமே அழிஞ்சிச்சுன்ட்டு எழுதியிருக்கிறாங்க. வயிற்றுல இருந்து எப்படி உலக்க பிறந்து வரும், அதாவது அந்த குழந்தை ஒன்று பிறந்து வந்துச்சு உலக்கா மாதிரி, அது யாதவ குலமே அழிஞ்சிச்சுன்னு ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா கதை, நாடகப்படி பல சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அணுகுண்டை தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் தூண்டுதலுக்கான பிரேரணை விஷயம் எதுவுமே கிடையாதுன்றாரு. தூண்டுதல் என்றால் சிந்தனை, தூண்டுதல் என்றால் சிந்தனை. சிந்தனை மூலம்லாம் பாபா வந்து நமக்கு மேல இருந்தே மாத்தல. அப்படியே பாபா நினைச்சாரு உலகமே மாறிடுச்சு, அப்படி கிடையாது. ஆக தந்தை தூண்டுதலின் மூலம் படிப்பு கற்பிப்பது கிடையாது. கீழே வராரு, எல்லாமே பிராக்டிக்கலா பண்றாரு. இப்ப எப்படி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, டீச்சர் பாடம் நடத்துறாங்க, அத மாதிரி பிராக்டிக்கலா பாபா ஒரு உடம்புல இறங்கி பாடம் நடத்துறாரு, பிராக்டிக்கலா படிக்க வைக்கிறாரு. யார் யார் எவ்வளவு படிக்கிறோமோ அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்குது. அவ்வளவுதான், எல்லாமே பிராக்டிக்கலா கொடுக்குறாரு. அப்புறம் கடைசியா காட்சி போட்டு காட்டுவாரு. இதை பாருங்க, இப்படிதான் நான் படிக்க வச்சேன், படிச்சாங்க, பாஸ் ஆனாங்க, பதவி அடைஞ்சாங்க. வாழ்க்கை கல்வி இது, வாழ்க்கையை வாழறதுக்கான கல்வி இது, இதை நான் தான் சொல்லி கொடுத்தேன், இவர் உடம்புல தான் வந்தேன்ட்டு அப்புறம் காட்சியெல்லாம் போட்டு காட்டுவாரு. இவரும் ஒரு வியாபாரியாக தான் இருந்தார். பிரம்மா பாபாவும் நல்ல பெயர் பெற்றவராக இந்த பிரம்மா பாபா இருந்தார் என்பதை தந்தை வந்து இப்ப புரிய வைக்கின்றார். சிவனே வந்து சொல்றாரு, பிரம்மா பாபா பெரிய பிசினஸ் மேன், அவர் நல்ல பெயர் பெற்றவரா இருந்தார். அந்த காலத்துல ராஜா ராணிகள்லாம் அவர்கிட்ட தான் அந்த வைரம் வாங்குவாங்க, அந்த அளவுக்கு அவர் வந்து பெயர் பெற்றவரா இருந்தார். அனைவரும் மரியாதை செலுத்தினாங்க. பிரம்மா பாபா அப்படியே பார்க்கவே அப்படியே ராயலா இருப்பாரு சின்ன வயசுல. அவர் பிசினஸ் மேன் வேறையா, அவர் எல்லாருமே மரியாதை செலுத்தினாங்க. ஆனா தந்தை பிரவேசமானார். ஆனா அப்பேற்பட்ட பிரம்மா பாபா மேல பாபா வந்து பிரவேசம் ஆனார், அவ்வளவுதான் முடிஞ்சது. பிறகு இவர் திட்டுவாங்க ஆரம்பித்து விட்டார். அதுக்கப்புறம் இவரை திட்டாத ஆளே இல்ல, காரி கூட துப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் சொல்றதெல்லாம் யாருக்கும் ஏத்துக்க முடியல. தூய்மை ஆகணும்ன்றாரு, 16,108 மனைவி கேக்குறாரு அப்படின்ட்டு என்னென்னமோ அவரை பத்தி தப்பு தப்பா எழுதிட்டாங்க.
ஆனா அவர் உண்மையில சிவபாபா செய்யறாரு, அதை போய் இவர் செய்யறாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, அறியாமை. சிவபாபாவே அறியவே இல்லை. அவங்களுக்கு சிவபாபா வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறாருன்னு தெரியாம பிரம்மா பாபான்னு நினைச்சிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை திட்டவும் முடியாது இல்லையா? சிவபாபாவை திட்ட முடியுமா? அவர் புள்ளியா இருக்கிறாரு, வந்துட்டு போயிடுறாரு. திட்டு இவர் தான் அடைந்தார். இந்த திட்டெல்லாம் இந்த பிரம்மா பாபா வாங்கிட்டார். நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்று கிருஷ்ணர் கூறினார் அல்லவா? கிருஷ்ணர் சொல்லுவார்ல, நான் வெண்ணெய் சாப்பிடல அப்படின்னு அப்படியே அப்பாவி மாரி சொல்லுவாரு அந்த சாஸ்திரத்துல. அந்த படம்லாம், கிருஷ்ணர் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இவரும் சொல்றாரு. இவரும் கூறுகின்றார், அனைத்து காரியமும் சிவபாபா உடையது, நான் எதுவும் செய்யவில்லை, மந்திரவாதி அவர்தான், நான் கிடையாதுன்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. இவர் எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. கடைசியில எல்லா பழியும் என் மேல வந்துருது, நான் எதுவுமே செய்யல, மந்திரவாதி அவர்தான், நான் கிடையாதுன்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. ஆனால் தெரியாமல் இவரை திட்டி விட்டனர். ஆனா உலகத்தினருக்கு என்ன தெரியும்? எல்லா கலங்கமும் கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணர் கலங்கீதர்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரை. களங்கம் ஏற்பட்டாதான் கலங்கீதராக முடியும். அதனால எல்லா பிரச்சனைக்கும் தெரியாம இவரை திட்டிட்டாங்க. இவர் மீது களங்கம் ஏற்படுத்தி விட்டனர். எவ்வளவு நிந்தனை அடைந்தார் இந்த பிரம்மா பாபா! எவ்வளவு நிந்தனைகள்! ஆரம்ப காலத்துல அவ்வளோ திட்டு. அவர் இருக்கும்போது யாருக்குமே அவரோட பெருமை தெரியல, அருமை தெரியல. போன பிறகுதான் அவர் எப்படியெல்லாம் இருந்தாருன்றத சொல்றாங்க. அவர் இருக்கும்போது எல்லாருமே தொந்தரவு தான் பண்ணாங்க. என்னென்ன விஷயங்கள் சாஸ்திரங்கள் எழுதி வச்சுட்டாங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் சாஸ்திரத்துல எழுதி வச்சுட்டாங்க, இது மீண்டும் நடைபெறும் என்று தந்தை இப்ப புரிய வைக்கிறார். இவை அனைத்தும் ஞானத்தின் விஷயங்களாகும். எந்த மனிதனும் இதை செய்ய முடியாது. இந்த மாதிரிலாம் இந்த 196 கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்க வைக்கிறாரு. இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாதுன்றாரு. இதெல்லாம் சாதாரண விஷயமா? யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் யார் செய்யறது? ஒரு அபாரமான சக்தி தானே செய்ய முடியும். இவ்வளவு பேரை மாத்துறாருன்னா ஒரு சாதாரணமான ஆளா இருக்கணும்? பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ராஜ்யத்தின் பொழுது யாரிடத்திலாவது இவ்வளவு கன்னிகைகள் தாய்மார்கள் அமர்ந்து விட்டால் யார் என்ன செய்ய முடியும்? யாரும் எதுவும் செய்ய முடியாது. சிலரது உறவினர்கள் வந்தார்கள் என திருப்பி அனுப்பிவிட்டனர். அதுவும் அந்த டைம்ல பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது. அப்ப போயிட்டு இந்த கன்னிகைகள் தாய்மார்கள் உக்காந்தா என்ன என்ன பண்ண முடியும்? பிரச்சனையாயிடுச்சு. சிலரது உறவினர்கள் வந்தாங்க, அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டார் பாபா. அவர்களுக்கு புரிய வைத்து அனுப்புங்கள் என்று பாபா கூறினார். நிறைய பேருக்கு புரிய வச்சு அனுப்புங்கன்னு சொன்னாரு. நான் வேண்டாம் என்று கூறுவதே கிடையாது. ஆனால் அவர்கள் தைரியமற்றவர்களாக இருந்தனர். பாபா வந்து வேணான்னு சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் அந்த டைம்ல அவங்க வந்து தைரியமற்றவர்களா இருந்தாங்க. அதனால போயிட்டாங்க வீட்டுக்குன்றார். தந்தையின் சக்தி இருந்ததல்லவா, எதுவும் புதிதல்ல. சிலர் வந்து வந்தாங்க, பாபாவோட சக்தி இருந்துச்சு இல்லையா, அதனால நடந்ததுன்றாரு. எதுவும் புதிதல்லன்றாரு. இதெல்லாம் அந்த காலத்துல நடந்த கதையை சொல்றாரு. இவை அனைத்தும் இப்ப மீண்டும் நடக்கும்ன்றாரு. இந்த பிரம்மா பாபாவுடைய லைஃப் வந்து திரும்ப இதே நடக்கும்ன்றாரு. அடுத்த கல்பம் திட்டும் வாங்க வேண்டியிருக்கும்னு சொல்றாரு பாபா. அடுத்த கல்பமும் திட்டு வாங்க வேண்டியிருக்கும்ன்றாரு. திரௌபதிக்கான விஷயமாகும். இதெல்லாம் திரௌபதிக்கான விஷயம்தான். இவர்கள் அனைவருமே இப்ப திரௌபதிகள் மற்றும் துச்சாதனர்கள் ஆவார்கள். எல்லாருமே இப்ப மாதாஸ் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு தானே வந்து இந்த இந்த முரளியை கேட்குறாங்க. நிறைய பிரச்சனைகள் நடக்குதுல்ல, இது எல்லாமே அடுத்த கல்பம் நடக்கும். இது எல்லாமே திரௌபதி துச்சாதனனோட கதை தான்றாரு. ஒருவருக்கான விஷயம் கிடையாது, நிறைய திரௌபதிகள்ன்றாரு. எல்லா பிகேஸுமே திரௌபதிகள் தான். மாதாஸ் வீட்டுல கணவனை எதிர்த்துட்டு தானே முரளி படிக்கிறாங்க. எல்லாமே இப்படிதான் நடக்கும் அப்படின்றாரு. அனைவரும் திரௌபதி மற்றும் துச்சாதனர். சாஸ்திரங்களில் இந்த கட்டுக்கதையை எழுதியது யார்? இதுவும் நாடகத்தின் பார்ட்டாகும் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாவின் ஞானம் யாரிடத்திலும் கிடையாது. இது யாருக்குமே இது வரைக்கும் பாபா வந்து சொல்லாத வரைக்கும், ஆத்மானா யாரு, ஆத்மாவுடைய அதுல பாட்டு ஸ்டோர் ஆகுது, ஆத்மா தான் நடிப்பு நடிக்குது, 84 பிறவி எடுக்குது, 5000 வருஷம் இது நடிக்குது, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆத்மாவின் ஞானம் யாருக்கும் கிடையாது. முற்றிலும் இப்ப தேகாபிமானத்தில் தான் இருக்கிறாங்க எல்லாரும்ன்றாரு. ஆத்மா அபிமானி ஆவதில் தான் முயற்சியே இருக்கிறதுன்றாரு. இப்ப நம்ம ஆத்மா அபிமானி ஆகிறது தான் முயற்சியே. இன்னும் நம்ம எல்லாரும் அப்படியே ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். தேக அபிமானியா தான் இன்னும் இருக்கிறோம். நம்ம இன்னும் ஆத்மா அபிமானி ஸ்டேஜுக்கு யாரும் வரல. வந்துட்டா உலகம் மாறிடும். அதான் சொன்னாரு, உங்களுடைய பவர் வெளியே வந்துச்சுன்னா சிருஷ்டி மாறிடும்ன்றாரு. உங்க பவர்லாம் உள்ள ஆள் மனசுல தூங்கிட்டு இருக்குன்றாரு. அதை தட்டி எழுப்பிட்டாருன்னா சிருஷ்டி மாறிடும்ன்றாரு. அதனால இன்னும் நீங்க ஆத்மாபிமானியா ஆகிறதுலதான் முயற்சி இருக்குது. ராவணன் முழுமையாக தலைக்கீழாக இப்ப ஆக்கி விட்டதுன்றார். நம்மள ராவண மாயா வந்து தலைக்கீழா ஆக்கிடுச்சுன்றார். இப்போது தந்தை வந்து நேராக்குகின்றார். தலைக்கீழா தொங்கின்னு இருந்த நம்மளது வந்து பாபா வந்து நேராக்குறார். ஆத்மா அபிமானி ஆவதன் மூலம் இயற்கையாகவே இந்த நினைவு இருக்கும். அதாவது நான் ஆத்மா, இந்த தேகம் நடிப்பதற்கான வாத்தியம் கருவி ஆகுன்றது நமக்கு நினைவு இருக்கும். நம்ம எப்ப ஆத்மா அபிமானியா ஆகிறோமா
அப்ப நமக்கு நேச்சுரலாவே ஞாபகம் இருக்குமா, நான் வந்து ஆத்மா நெற்றிபுரத்துல இருக்கேன், இந்த தேகம் என்னுடைய வாத்திய கருவி அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அந்த அந்த உணர்வு வந்துரும்ன்றாரு. இந்த நினைவு இருந்தால் தெய்வீக குணங்களும் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஆத்மான்ற நினைவு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாபா நினைவு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா பாபாட்ட இருந்து தெய்வீக குணங்கள் வந்துகிட்டே இருக்கும்ன்றாரு. நீங்களும் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. ஆத்மா அபிமானியா இருக்கிறவங்க கண்டிப்பா துக்கம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்குவாங்க. யாருக்குமே வார்த்தையாலேயோ எண்ணத்தால கூட துக்கம் கொடுக்க மாட்டாங்கன்றாரு. நீங்கள் யாருக்குமே துக்கம் கொடுக்க முடியாதுன்றாரு. பாரதத்தில் தான் இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது ஒரு காலத்துல. 5000 ஆண்டிற்கான விஷயம்தான்றாரு. ஒருவேளை யாராவது லட்சம் ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள் எனில் காரிருள்ல இருக்கிறாங்கன்ட்டு அர்த்தம். அதாவது முட்டாளா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒன்னும் தெரிஞ்சுக்காம பேசுறாங்க. நாடகப்படி எப்போது நேரம் முடிவடைகிறதோ அப்போது தந்தை மீண்டும் வராரு. எனது ஸ்ரீமத் படி நடங்கள் என்று இப்போது தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றார், நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. அப்பாவுக்கு தெரியும்ல, ஒரு வீடு இடிச்சிட்டு கட்ட போறாரு. அவ இடிச்சிட்டு கட்டிட்டு இருக்கிறாரு. குழந்தைகளை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கணும். அப்ப அப்பா சொல்ற வழிப்படிதான் நம்ம கேட்கணும். அந்த இடத்துல தான் நான் உட்காந்துருப்பேன், அங்க இருக்கிற பொருள் எல்லாம் விடமாட்டேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா இடிஞ்சு விழும்போது உங்க தலையில தானே விழும். அதெல்லாம் பாபா சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. நான் சொல்ற பேச்சு கேட்கலைன்னா எல்லாத்துலயும் மாட்டிக்குவீங்கன்றாரு. அப்புறம் வந்து கொய்யோமையோன்னு அப்பா பாபா பாபா கடவுளேன்னு கத்துனா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். அதான் சொல்றாரு, எனது ஸ்ரீமத் படி நடங்கள் என்று இப்போது தந்தை கூறுகின்றார். மரணம் எதிரில் இருக்கிறது. உள்ளுக்குள் என்ன ஆசைகள் இருக்கின்றனவோ அவைகள் நிறைவேறாமலே இருந்துரும்ன்றாரு. இப்ப நீங்க மரணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடலை விட்டு போய் தான் ஆகணும், வலுக்கட்டாயமா போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆசைகள்லாம் வச்சுன்னு இருக்கிறோம்னா அது நிறைவேறாமலே போயிடும்ன்றாரு. அதனாலதான் ஆசையெல்லாம் வைக்காதீங்கன்றாரு. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையை படையணும். அவசியம் இப்ப இறந்தே தான் ஆகணும்ன்றாரு. எல்லாரும் இப்ப போய் தான் ஆகணும். இது அதே மகாபாரத யுத்தம் ஆகுன்றாரு. எந்த அளவுக்கு தனக்கு நன்மை செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு நல்லதாகுன்றாரு. உங்களுக்கு உங்க மேல கருணை வைங்கன்னு பாபா. உங்களுக்கு எவ்வளவு ஆத்மாவுக்கு நன்மை செஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு செஞ்சுக்கங்கன்றாரு. இல்லையெனில் நீங்கள் வெறும் கைகளுடன் செல்வீர்கள். இந்த முரளி படிக்கிறோம், யோகா பண்றோம், இதுதான் நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா? இந்த முரளி ஞானத்தை எடுத்துட்டு போறோம். புத்தியில யோகா வந்து பாபா நினைக்கிறோம். பாபாவுடைய தெய்வீக குணங்கள் நமக்குள்ளார வருது, அதை தான் நம்ம எடுத்துட்டு போறோம். வேற எதையும் இங்க இருந்து எடுத்துட்டு போக மாட்டோம். நம்ம எவ்வளோ இப்ப நல்லது செஞ்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது செஞ்சுக்கணும். இல்லைன்னா வெறும் கையோட போவீங்கன்றார். முழு உலகமும் வெறும் கைகளுடன் தான் செல்லும். மற்றவங்க முழு உலகமுமே அவங்களுக்கு ஞானமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, பாபா வந்துட்டாருன்னு தெரியாது. அவங்க எல்லாருமே வெறுங்கையோட தான் போவாங்கன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே நிறைந்த கைகள், அதாவது செல்வந்தர்களாகி செல்வீர்கள்ன்றார். நம்ம மட்டும்தான் பணக்காரராகி போவோன்றாரு. புத்தியில நிறைச்சிக்கிட்டு போவோம். நிறைந்த கைகளோட போவீங்க, செல்வந்தராகி செல்வீர்கள்ன்றாரு. அப்பதானே அங்க போயிட்டு நம்ம பணக்காரரா, அங்க போயிட்டு அந்த ராஜாவா, எல்லையற்ற ஆஸ்திக்கு அதிகாரியா போவோன்றாரு. இதை புரிந்து கொள்வதற்கு விசால புத்தி தேவைன்றாரு. இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞான சிந்தனை. இதை சிந்தனை பண்ணி இப்ப இருக்கிறதெல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் நமக்கு அங்க கிடைக்கும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்றாரு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு விசால புத்தி தேவை. எத்தனை தர்மத்தின் மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒருவரின் செயல் போன்று மற்றவர்களுடைய இருப்பதே கிடையாதுன்றாரு. முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்துவர் இருக்காங்க. கிறிஸ்துவர்களே அத்தனை நிறைய பார்ட் இருக்கு. அவங்கவுங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தவங்க செய்யற மாதிரி இன்னொருத்தவங்களது இருப்பது கிடையாது. அனைவரின் தோற்றமும் தனித்தனியானது. சைனாக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜப்பான்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்தியாக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. எவ்வளவு தோற்றங்கள் உள்ளன. இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாயிருக்கிறது. ஆச்சரியமான விஷயங்கள் அல்லவான்றாரு. இப்படிலாம் படிச்சிருக்கிறாரு பாருங்க. இப்போது தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆத்மாக்கள் 84 பிறவி சக்கரத்துல இப்ப வரோம். நாம் ஆத்மாக்கள் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கிறோம். இதுல இருந்து நாம் விடுபடவே முடியாது, மோட்சம் அடைய முடியாது. பிறகு முயற்சிப்பதும் வீணாகும் சொல்றாரு. நம்ம பக்தியில ஐயோ எனக்கு பிறவியே வேணாம், இதோட நான் போயிடணும், கடவுள்கிட்ட போய் கலந்துடணும், கடவுள் காலடியில ஒரு இடம் கிடைச்சாலும் போதும், கால் இருந்தா தானே இடம் கிடைக்கும். நம்ம அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம வந்து பக்தி பண்ணும்போது யார் கடவுள்னே தெரியாம அது பரம்பொருளை தேடணும். ஆனா அவர் யாரு எப்படி இருக்கிறாரு தெரியாம நம்ம பக்தி பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது பாபா புள்ளியாகிறாரு, நம்மளும் புள்ளியா இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, நம்ம நடிச்சுதான் ஆகணும், இதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனாலதான் அந்த மகாபாரதத்துல சக்கர வியூகம்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளார போனா வெளியே வர முடியாது. வெளியே வர வழி அர்ஜுனனுக்கு மட்டும் தான் தெரியும், அபிமன்யுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன்றது பிரம்மா பாபா தான். நம்ம யாரெல்லாம் அர்ஜுனர்களோ அவங்க போயிட்டு அதுல இருந்து வெளியே வந்தாலும் அவங்க டிராமால தான் மாட்டிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த சக்கர யுகத்துலதான் நம்ம மாட்டணும். அதுல இருந்து வெளியே வர முடியாது. அது முயற்சிப்பது கூட வீணாகுன்றார் பாபா. மோட்சம் உங்களுக்கு கிடைக்காது.
சன்னியாசிகளே இப்ப போறாங்கன்னா, சரீரம் விடுறாங்கன்னா, திரும்ப துவாபர யுகத்துல வந்து திரும்ப அவங்க நடிக்க வந்துதான் ஆகணும். அவங்க பாட்ட நடிக்க அவங்க வந்துதான் ஆகணும். நம்மளும் இதே ரோலு, இதே ப்ளே பண்ணா நம்ம வந்துதான் ஆகணும். திரும்ப சொர்க்கத்துல வந்து தேவதையா நம்ம பொறப்போம். திரும்ப நம்ம 84 பிறவிகள் எடுத்து இதே மாரியே ஆவோம். இது எதையுமே மாத்த முடியாதுன்றார். தந்தை கூறுகின்றார், நாடகத்திலிருந்து யாராவது வெளியேறி விடுவது அல்லது யாராவது கூடுதலாக சேர்வது என்பது முடியாத காரியமாகுன்றார். இப்ப இந்த டிராமால இருந்து நான் போயிடுறேன். எனக்கு பதிலா வேற ஆள போடுங்க. அந்த நம்ம நாடகம் பார்க்குறோம்ல, சினிமா சீரியல் பார்க்குறோம்ல டிவில, அதுலயாவது ஒரு ஆள் போயிட்டா இன்னொரு ஆள மாத்தி வச்சுருவாங்க. ஆனா இங்கலாம் மாத்த முடியாதுன்றாரு. இங்க நீங்க எல்லையற்ற சினிமா இது. இதுல வந்து நீங்க யாராவது வெளிய போறது, யாராவது கூடுதலா சேர்க்கறது முடியாத காரியம். எத்தனை ஆத்மாக்களோ அத்தனை ஆத்மாக்கள் தான் வந்து நடிப்பாங்கன்றாரு. இவ்வளவு ஞானமும் முழுமையாக அனைவருடைய புத்தியிலும் இருக்க முடியாதுன்றாரு. இந்த ஞானம்லாம் எல்லாருக்கும் புத்தியில இருக்காது. முழு நாளும் இந்த ஞானத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். முழு நாளும் என்ன பண்றீங்க? இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு? இந்த ஞானத்தெல்லாம் புத்தியில ஓட விடுங்க. அப்பதான் மாயா வராது. 1 மணி நேரம், அரை மணி நேரம் இதை நினைவு செய்யுங்கள். பிறகு அதை அதிகப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள். ஞான சிந்தனை செய்யுங்கன்றாரு. 1 மணி நேரம் செய்யுங்க, அரை மணி நேரம் செய்யுங்க. அப்புறம் வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்ற ஞான சிந்தனை பண்ணிட்டு பாபா நினைவு இப்படியே இருங்கன்றாரு. 8 மணி நேரம் ஸ்தூல சேவை செய்யுங்க. இப்போ உடலையும் நம்ம பார்த்துக்கணும். உடலுக்காக சாப்பாடு செய்யணும், தூங்கணும், எல்லாமே பண்ணணும். அது 8 மணி நேரம் நீங்க ஸ்தூல சேவை செய்யுங்க. ஓய்வும் எடுங்க. 8 மணி நேரம் தூங்குங்க. ஆனா மீதி 8 மணி நேரம் இருக்குல்ல, அதுல என்ன பண்ண போறீங்க? கொஞ்சமாவது இந்த ஆன்மீக அரசாங்க சேவைக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்றாரு. அதாவது பாபா மனசா சேவையாவது அட்லீஸ்ட் செய்யலாம்ல. பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி முழு உலகத்துக்கும் கொடுக்கணும். இந்த சேவையாவது செய்யணும். நீங்கள் உங்களுக்காகவே சேவை செய்றீங்க. நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு தான்றாரு. இப்ப முரளி கூட நம்ம மத்தவங்க படிச்சு சொல்றோம். யாருக்காக பண்ணிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு தான் நீங்க செய்றீங்கன்றாரு. பாபா செய்ய வைக்கிறாரு. உங்களுக்காக தான். நீங்க உங்க புத்தியில ஞானம் ஸ்டோர் ஆகுது இல்லையா? மத்தவங்க சொல்லும் போது உங்க புத்தியில ஸ்டோர் ஆகுது. எல்லாமே உங்களுக்காக தான் செய்றீங்கன்றாரு. இது முக்கிய விஷயமாகுன்றாரு. அதான் சொல்லுவாரு, நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்காக தான்வாரு. இதுதான் முக்கியமான விஷயம். நினைவு யாத்திரையில் இருங்கள்ன்றாரு. இப்ப பாபா நினைங்க. அதை நினைச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாமே உங்களுக்காக தான்றாரு. மற்றபடி ஞானத்தின் மூலம் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். ஆனா இந்த ஞானம் எதுக்குன்னா, அங்க போயிட்டு உயர்ந்த பதவி அடைய. அப்பதான் லட்சுமி நாராயணனா ஆக முடியும்ன்றாரு. தனது நினைவிற்கான முழு சார்ட் இப்ப வைங்க. நேத்து சொன்னார் இல்லையா, நாள் முழுதும் என்ன செய்யறேன்றத நைட்ல இரவுல சார்ட் வைங்க. கணக்கு பாருங்க. நான் எத்தனை மணி நேரம் பாபா நினைச்சேன், எத்தனை மணி நேரம் முரளி கேட்டேன், எவ்வளவு நேரம் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணேன், பூமி பந்தில் போய் எப்படி சக்தி எத்தனை மணி நேரம் கொடுத்தேன், எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் நம்ம என்ன பண்றோம்ட்டு. ஞானம் எளிதானது தான். ஞானம் என்னவோ ஈஸி தான். சின்ன குழந்தைங்க கூட ஞானம் சொல்லுதுங்க. நான் மனித சிருஷ்டியின் விதையானவன், இதன் முதல் இடை கடையை நானே அறிவேன் என்பது தந்தையின் புத்தியில் இருக்கிறதுன்றாரு. நாமும் இப்போது பாபாவின் குழந்தைகளாக இருக்கிறோம். இந்த சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை பாபா தான் வந்து நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். அந்த வருமானத்திற்கான நீங்கள் 8-10 மணி நேரம் கொடுக்கிறீர்கள் அல்லவா? இப்ப நம்ம வெளியே வேலைக்கு போறோம். அதுக்காக 8-10 மணி நேரம் நம்ம வருமானம் ஈட்டுறதுக்கு டைம் கொடுக்குறோம். நல்ல வாடிக்கையாளர் கிடைத்து விட்டால் இரவில் கொட்டாவியும் வருவது கிடையாது. கொட்டாவி வருகிறது எனில் இவர் களைப்பாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும்ன்றாரு. பிஸ்னஸ் செய்கிறோம், நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னா இரவுல கூட தூங்காம பிஸ்னஸ் பண்றாங்கல்ல. கொட்டாவி வராது. கொட்டாவி வருதுன்னா புரிஞ்சுக்கணும் களைப்பா இருக்கிறாங்கன்னு. அங்க கூட அப்படிதான்றாரு. இங்க கூட அப்படிதான்றாரு. புத்தி எங்கேயாவது வெளியில் சுற்றி கொண்டே இருக்கிறது. சென்டர்களிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த குழந்தைகள் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தனது படிப்பிலேயே மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னேற்றம் சதா ஏற்பட்டு கொண்டே இருக்குன்றாரு. சென்டர்ல கூட நிறைய மாயா விஷயங்கள்லாம் வரும். எச்சரிக்கையா இருக்கணும். யார் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, படிப்பிலே இருக்கிறாங்களோ அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் மற்றவர்களை பற்றி சிந்தித்து தனது பதவியை குறைச்சி கொள்ளக்கூடாதுன்றாரு. இப்ப நீங்க உங்களை மட்டும் பாருங்க. உள்நோக்கு முகமா போயிட்டு தன்னை மட்டும் யோசிச்சு தன்னோட பதவியை அடையறத மட்டும் பாருங்க. மத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க. தீயவுகளை கேட்காதீர்கள், தீயவுகளை பார்க்காதீர்கள்ன்றாரு. ஏன்னா எல்லாமே நடக்கும். எல்லா இடத்துலயும் எல்லாமே நடக்கும். நம்ம அதை பார்க்கக்கூடாது. கேட்காதீங்க, பார்க்காதீங்கன்றார். யாராவது நல்ல வார்த்தைகள் பேசவில்லை எனில் ஒரு காதில் கேட்டு மற்றொன்றில் நீக்கி விடுங்கள்ன்றார். யாராவது இப்ப நம்ம போவோம், ஏதாவது யாரை பத்தியாவது வந்து நம்ம காதுல போடுவாங்க. அதை நம்ம கேட்டு இன்னும் ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுருங்கன்றார். எது கெட்ட விஷயங்களோ அதை ஒரு காதுல கேட்டு அடுத்த காதுல விட்டுருங்கன்றாரு. எப்பொழுதும் தன்னையே தான் பார்க்க வேண்டும். நம்ம சோதிக்கணும். நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கறேனா, ஆச்சரியமா உட்காந்துன்னு இந்த மாதிரி இந்த பரசிந்தனை எல்லாம் சிலர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்றேனா அப்படின்னு சொல்லி நம்மளே செக் பண்ணணும். மற்றவர்களே அல்ல. மற்றவங்கள சோதிக்க கூடாது. நம்மள சோதனை பண்ணணும்ன்றாரு.
தனது படிப்பை விட்டு விடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் முரளி கேட்கறத விட்டுறக்கூடாது. பலர் இவ்வாறு கோபித்துக் கொள்கிறாங்க, வருவதையே நிறுத்திடுறாங்க. யார்கிட்டயாவது கோச்சிக்க வேண்டியது சென்டர்ல, அதோட சென்டருக்கே போக மாட்டாங்க. பிறகு மீண்டும் வந்து விடுகின்றனர். அப்ப திரும்ப ஒரு நாள் வருவாங்க. வரவில்லை எனில் பிறகு எங்கு செல்வார்கள்ன்றாரு. பாபா விட்டா வேற எங்க கேதி, நம்ம எங்க போவோம்? அதனால வரவில்லைன்னா எங்க போவாங்க? இங்கதான் வருவாங்க. பள்ளி ஒன்றே ஒன்றுதான்றாரு, ஸ்கூல் ஒன்னே ஒண்ணுதான். தனது கால்களில் சம்மட்டியால் அடித்து கொள்ளக்கூடாது. நீங்கள் தனது படிப்பில் மூழ்கி இருங்கள்ன்றாரு. மிகுந்த குஷியுடன் இருங்கள். இப்ப சந்தோஷமா இருங்க. கடவுளே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, அப்பா படிக்க வைக்கிறாரு, அம்மா சோறு போடுறாங்க. அப்புறம் என்ன கவலை? காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். நீங்க மட்டும் ஜாலியா இருங்கன்றாரு. பகவான் கற்பிக்கின்றார் எனில் பிறகு என்ன வேண்டும்? பகவான் நமக்கு தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார். வழியும் காட்டுறாரு, எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு, வாழ்க்கைய வாழ கத்து கொடுக்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவரிடத்தில் தான் புத்தி யோகம் இப்ப வைக்கப்படுகிறது. அவரே நினைங்க, அவரே வழிகாட்டுவார். அவரையே நினைச்சிட்டு இருந்தாலே எல்லா விஷயமும் ஸ்மூத்தா முடியும். கர்ம கணக்குகள் எல்லாம் அவரே முடிச்சு வச்சிருவாரு. நமக்கு என்ன கவலை? அவர் தான் முழு உலகின் நம்பர் 1 நாயகன் ஆவார். அவரை மாதிரி அழகு யாருங்க வருவாங்க? புள்ளியா இருந்தாலும் அவ்வளோ அழகு. சத்தியம் சிவம் சுந்தரம். அவர் அவ்வளோ அழகு. அவர் மட்டும் உடல் எடுத்து வந்தாருன்னா அவரை யாருமே விட மாட்டாங்க. அவ்வளோ அழகா இருப்பாரு. அவர் தான் உலகின் நம்பர் 1 நாயகன் ஆவார். அவர் உங்களை நம்பர் 1 உலகுக்கு எஜமானராக ஆக்குகிறார். அவரை மாதிரியே நம்மளை ஆக்குறாரு. அவரை நினைச்சோன்னா அவரை மாதிரியே நம்ம ஆயிடும். அவரை மாதிரி அழகாக்கி கொண்டு போய் உலகுக்கே எஜமானரா ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், உங்களது ஆத்மா மிகவும் பதீத்தமாக இருக்கிறது, பறக்க முடியாமல் இருக்கிறது. ஏன் ஆத்மாவால பறக்க முடியல? இந்த ஊக்கம் உற்சாகன்ற சிறகை வந்து மாயா கட் பண்ணி விட்டுருச்சு. சிறகை கட் பண்ணி விட்டா எப்படி பறவை பறக்கும்? தூய்மையற்று இருக்கிறதுனால தான் பறக்க முடியலன்றார். தூய்மை ஆயிட்டீங்கன்னா பறந்து போயிருவீங்கன்றார். சிறகு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஊக்க உற்சாகன்ற ரெக்கை துண்டிக்கப்பட்டு இருக்கு. நீங்க மட்டும் தூய்மை ஆயிட்டீங்கன்னா பறந்து போயிருவீங்கன்றார். ராவணன் அனைத்து ஆத்மாக்களின் சிறகுகளையும் துண்டிச்சிருச்சு. இப்ப என்ன ராவணன் என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் பாத்துச்சு, இது எப்படி ஊக்கம் உற்சாகத்தோட பறக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 2 ரெக்கையும் கட் பண்ணி விட்டுருச்சு. காமம் கோபம் பற்று ஆசையில விழுந்ததுதான் முடிஞ்சு போச்சு ஆத்மாவோட கதை. அதுக்கப்புறம் இங்கேயே மாட்டிக்கிச்சு ஆத்மா தேக அபிமானத்துல. வெளியே வரவே முடியல. இப்ப பாபா தான் வந்து நம்மளை காப்பாத்துறாரு. என்னை தவிர வேறு யாரும் பாவனமாக்க முடியாது என்று சிவபாபா கூறுகின்றார். அவரை தவிர யாராலையும் தூய்மையாக்க முடியாது இந்த உலகத்தன்றார். அனைத்து நடிகர்களும் இங்குதான் இருக்கிறாங்க. மக்கள் தொகை கூட அதிகரித்து கொண்டே இருக்கின்றனர். திரும்பி யாரும் செல்வது கிடையாது. திரும்பி போயிருந்தா இந்நேரம் பாப்புலேஷன் கம்மியா இருக்கும்ல. இவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? மேல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லா நடிகர்களும் வந்துட்டே இருக்கிறாங்கன்றார். நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுய சிந்தனை மற்றும் படிப்பில் மூழ்கி இருக்க வேண்டும். தன்னை மட்டும் சிந்தனை பண்ணணும். பாபாவுடைய படிப்புல மூழ்கி இருக்கணும். மற்றவர்களை பார்க்கவே கூடாது. மற்றவங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்க, உங்களையே ஏதாவது நிந்தனை பண்ணாலும் கவலைப்படாதீங்க, நீங்க யாரையும் பார்க்காதீங்கன்றாரு. மற்றவர்களை பார்க்கவே கூடாது, சிந்தனையும் பண்ணக்கூடாது. ஒருவேளை யாராவது நல்லதை பேசவில்லை எனில் ஒரு காதில் கேட்டு மற்றொன்றில் வெளியேற்றி விடுங்கள். ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருவாங்க. அது வந்து கெட்ட விஷயத்துக்குன்றார் பாபா. நல்லதை பேசலைன்னா அதை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருங்க. கோபித்து கொண்டு படிப்பை விட்டு விடக்கூடாது. 2வது பாயிண்ட், உயிருடன் இருக்கும் போதே அனைத்தையும் தானம் செய்து தனது பற்றுகளை நீக்கிவிட வேண்டும். உயிரோடு இருக்கும்போதே நம்ம வந்து, ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கப்புறம் இங்கே எதையுமே நம்ம கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டர், ஏதோ ஒரு கதை இருக்கு. அவங்க வந்து அவங்க நிறைய சொத்து இருந்துச்சு. அதை வந்து எழுதி வைக்கலாம்னு நினைச்சாங்க. அதுக்குள்ளார சரீரம் விட்டாங்க. அப்புறம் மேலே போய் பாபாட்ட வந்து, பாபா இந்த சொத்தெல்லாம் இப்போ வந்து என் பையன்கிட்ட சொல்கிறேன், எழுதி கொடுத்துட்றேன் உங்களுக்குன்னா, அவ்வளோதான், உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம்லாம் நீ எழுதி கொடுக்க முடியாது. இப்போ உங்கள் பையன் தான், அவர் தான் அந்த ட்ரஸ்டியே, இப்போ அவர் தான் அந்த சொத்துக்கு சொந்தக்காரர், உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்போ போய் பச்சாதாபப்பட்டுட்டு, ஐயோ நான் எழுதி வச்சிருக்கலாம்னு நினைச்சேனே, எழுதி வைக்காம அதுக்குள்ள உயிர் போயிடுச்சு, இங்க வந்துட்டேனேன்ட்டு புலம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எது செஞ்சாலும் இப்பயே உயிரோட இருக்கும் போதே செஞ்சிருங்க. அனைத்தையும் தானம் செய்து தனது பற்றுதலை நீக்கிவிட வேண்டும்ன்றாரு. முழுமையாக கொடுத்து விட்டு ட்ரஸ்டி ஆகி லேசாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் பாபாட்ட மனசால ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு எது உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் பாபா சேவையில அர்ப்பணம் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறத நம்ம வாழுங்காலத்துக்கு நமக்கு என்ன வேணுமோ பாபா கொடுத்துருவாரு. அது எல்லாமே சாப்பாடு கொண்டு யாருமே ஒரு ரொட்டியாவது கொடுத்துருவான்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு பிகேவும் சாப்பாடு இல்லாம செத்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரொட்டி துண்டாவது கடைசி நேரத்துல கொடுத்துருவான்னு இருக்காரு. காஞ்ச ரொட்டி துண்டாவது உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு.
அப்ப நமக்கு என்ன கவலை? எல்லாமே அவர் குடுத்துற போறார் இல்லையா? நம்மட்ட இருக்கிறதெல்லாம் பாபாட்ட குடுத்துட்டு ட்ரஸ்டியா லேசா இருக்கணுன்றாரு. ஆத்மாபிமானியாகி அனைத்து தெய்வீக குணங்களையும் இப்ப தாரணை செய்ய வேண்டும்ன்றார். வரதானம் கருத்து வேறுபாடுகளை நீக்கி ஒற்றுமை கொண்டு வரக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப கருத்து வேறுபாடுகள்லாம் வருது இல்ல, பிகேஸ்குள்ளாரையே கருத்து வேறுபாடுகள்லாம் வருது. அதெல்லாம் நீக்கிட்டு இப்போ ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய உண்மையான சேவாதாரி யாருன்னா, அவங்க கருத்து வேறுபாடெல்லாம் நீக்கிட்டு ஒத்துமையை கொண்டு வருவாங்க. அவங்க தான் உண்மையான சேவாதாரி. அந்த மாதிரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பிராமண குடும்பத்தின் விசேஷத்தன்மையே வேற்றுமையில் ஒற்றுமையாகுன்றாரு. பார்த்தீங்கன்னா பாபா சூஸ் பண்ணிடுறாள்லாம் எங்கெங்க இருந்து வராங்க பாருங்க. வெளிநாட்டினர், அந்த நாடு இந்த நாடு, ஒவ்வொரு நாடும் வேற வேற நாட்டுல இருந்து வந்தாலும் எல்லாரும் பாபா குழந்தைகள்ன்ற அந்த அன்பு இருக்கும் பாருங்க. அது எல்லையற்ற அன்பு வரும் எல்லார் மேலயும். அந்த அவங்க பிகே குடும்பத்தினுடைய விசேஷத்தன்மையே என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் சொல்றாரு. எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் நம்ம பிகேஸ்னாலே அது ஒரு அன்பு வரும். உங்களது ஒற்றுமையின் மூலம்தான் முழு உலகிலும் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் இப்ப ஸ்தாபனை ஆகிறதுன்றார். பாருங்க, வெவ்வேறு தர்மத்தினர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ, முஸ்லிம், இந்துன்ட்டு. ஆனாலும் நம்ம பாபா நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாரு. இப்போ உங்களது ஒற்றுமையின் மூலம்தான் இப்ப முழு உலகத்திலயும் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் இப்ப ஸ்தாபனை ஆகிறது. ஆகையால் விசேஷ கவனம் செலுத்தி வேற்றுமையை இப்ப நீக்குங்க. இப்ப நமக்குள்ளாரையே வேற்றுமை இருந்தா எப்படி வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வருவாங்க? அதான் சொல்றாரு. இப்ப விசேஷ கவனம் கொடுத்து இப்ப வேற்றுமையை நீக்குங்கள் மற்றும் ஒற்றுமையை கொண்டு வாருங்கள்ன்றாரு. அப்போதுதான் உண்மையான சேவாதாரி என்றே உங்களை கூற முடியுன்றாரு. சேவாதாரி என்றால் தனக்காக இன்றி சேவைக்காக தான் இருப்பாங்க இல்லையா? தன்னுடைய அனைத்தையும் சேவைக்காக அர்ப்பணிப்பாங்க. தியாகம் இருந்தாதான் அது சேவை. அதான் சொல்றாரு, எல்லாத்தையும் சேவைக்காக அர்ப்பணிப்பாங்க. சாக்கார பாபா சேவையில் எலும்புகளையும் அர்ப்பணித்தார். பிரம்மா பாபா பாருங்க, சேவைக்காக தன் உடம்பே கொடுத்தார், எலும்பையும் அர்ப்பணிச்சார். அதே போன்று உங்களது ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலம் சேவை இப்போது நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும்ன்றார். மனசு மூலமா மனசா சேவை, உடம்பு மூலமா கர்மனா சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. பொருள் மூலமா பொருளுடைய சேவை எல்லாத்தையும் கொடுத்து செஞ்சார் அவரு. அந்த மாதிரி உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தார். இப்ப ஒவ்வொரு கர்மேந்திரத்தின் மூலமும் சேவை இப்ப நடைபெற்று கொண்டே இருக்கணும்ன்றாரு. ஸ்லோகன்: பரமாத்மா அன்பில் மூழ்கிவிடும் பொழுது துக்க உலகத்தை மறந்து விடுவீர்கள். நம்ம வாழறதே இப்ப துக்க உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சுத்தி துக்கம்தான் இருக்கு, இருந்தாலும் நம்மள பாபா சுகத்தை நோக்கி கொண்டு போறாரு. அவரோட அன்புல மூழ்கி விடும் போது நமக்கு இங்க நடக்கிற எந்த விஷயமும் தெரியாதுன்றாரு. துக்க உலகத்தை மறந்துடுவீங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரே: இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளரா இப்ப ஆகுங்க. இணைந்த ரூபத்தில் இருந்தேன், இணைந்த ரூபத்தில் இருக்கிறேன், இணைந்த ரூபத்தில் இருப்பேன் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள். நான் சிவசக்தி, நான் இணைஞ்ச ரூபத்துலதான் இருக்கிறேன். ஏற்கனவே இருந்தேன், இருக்கிறேன், இப்ப இருப்பேன், இன்னமும் இருப்பேன். எப்பவுமே என் கூட சிவன் இருப்பாரு. அதை சதா நினைவில் கொள்ளுங்க. அநேக முறை இணைந்திருப்பவர்களை பிரிப்பதற்கான சக்தி யாரிடத்திலுமே இல்லைன்றாரு. நிறைய தடவை இணைஞ்சு இருந்தாங்க, ஒன்னா இருக்கிறவங்கள பிரிக்கிறதுக்கு சக்தி யாரிடத்திலும் இல்லை. அன்பின் அடையாளம் இணைந்திருப்பதாகுன்றாரு. அன்பா இருக்கிறவங்கள பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அன்பின் அடையாளமே இணைந்திருப்பதாகும். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் துணையாகும். ஆனா உண்மையான அன்பு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அன்பு துணையாகும். அவரே நமக்கு துணைவனா வந்துட்டாரு. அப்புறம் வேற என்ன வேணும் நமக்கு? கடவுளே துணைவனா இருக்கிறாரு. பரமாத்மா எங்கிருந்தாலும் துணையாக இருந்து விடுவார். நம்ம எங்க இருந்தாலும் சரி, பாபா நமக்கு துணையாக இருந்து விடுவார். ஒவ்வொருவரிடத்திலும் இணைந்த ரூபத்தில் அன்பை தொடரக்கூடியவர் ஆவார். இப்போ எல்லாரு கூடயும் இருக்கிறாரு. இத்தனை பிகேஸ் இருக்கிறாங்களே, எல்லாரு கூடயும் ஒரு பாபா பகுரூபி பல ரூபம் எடுக்கிறாரு. பகுரூபி எடுத்து ஒவ்வொரு பிகேஸ் கூடயும் ஒரு இணைந்த ரூபத்துல அன்பை தொடரக்கூடியவர் யாரு? சிவன், பரமாத்மா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த ஒரு படம் காமிச்சிருப்பாங்க. ஒரு ராதை கூட ஒரு கிருஷ்ணர் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, ஒரு பிகேஸ் கூடயும் ஒரு பாபா இருக்கிறாரு. ஒரு பாபா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் அந்த நடனம் காமிச்சிருப்பாங்க. அதனால எல்லாரு கூடயும் இணைந்த பல ரூபம் எடுக்கிறாரு பாபா. அவரால் எடுக்க முடியாதெல்லாம் கிடையாது, வருவாரு. யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் ஹெல்ப் பண்ணிட்டு போக முடியும். அதனால இணைந்த ரூபத்துல அன்பை தொடரக்கூடியவர் அவர்தான் ஆவார்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரம, நன்றி பரிவாரம்.